இந்த கம்பெனில சில வருஷங்கள் முன்னாடி 10,000 ரூபாய் போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அது 1300 கோடியா இருக்கும். நான் பேசிட்டு இருக்கிற கம்பெனி விப்ரோ. ஆனா எவ்வளவு பேருக்கு இது ஒரு ஐடி கம்பெனி இல்ல ஆயில் கம்பெனி தான் ஆரம்பிச்சதுன்னு தெரியும்? எஸ், டிசிஎஸ்க்கு எப்படி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்னு பேர் இருக்கோ அதே மாதிரி விப்ரோக்கும் ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. அது என்னது அப்படின்னா வெஸ்ட் இந்தியன் பாம் ரிஃபைன்ட் ஆயில்ஸ் லிமிடெட் தான். இந்த கம்பெனியோட ஸ்டோரி 1945ல ஹாசம் பிரேம்ஜி அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லேட்டர் இவங்க பாம் ஆயில் பிஸ்னஸ் மட்டும் பண்ணாம எல்லா வெஜிடபிள் பிஸ்னஸும் பண்றதுனால வெஸ்ட் இந்தியன் வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நேமே சேஞ்ச் பண்றாங்க. லேட்டர் ஹாசம் பிரேம்ஜியோட டெத்துக்கு அப்புறமா அவருடைய பையன் அசிம் பிரேம்ஜி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில அவரோட படிப்பை பாதியில நிறுத்திட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. அவர் அப்ப அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பாக்குறாரு. அது என்னன்னா இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ்ல நம்ம இருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா அவருடைய ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில அதிகமாக இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பார்த்து வளரும்போது இந்த கம்ப்யூட்டருக்கு இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கா, லேட்டர் இன்டர்நெட்ல தான் உலகமே எங்க போகுது அப்படிங்கிறதால நம்ம கண்டிப்பா நம்மளுடைய எக்ஸ்போசரை கம்ப்யூட்டர் சைட்ல வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக இவரோட கம்பெனில புதுசா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பேசிக்கா இந்த கீபோர்டு மானிட்டர் மாதிரியான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த ஹார்ட்வேரோட அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கிறது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல. ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட நேமை சுருக்கி விப்ரோ அப்படின்னு மாத்திட்டாரு. விப்ரோ இன்ஃபோடெக்னு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இது லேட்டர் 2000s பீரியட்ல .com பபிள்ல மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியா மாறுது. இந்த வேல்யூபிள் கம்பெனி இப்பயுமே அண்டர் வேல்யூடா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இன்ட்ரோலியே நம்ம கம்பெனி ஹிஸ்டரியை பார்த்ததுனால டைரக்டா அடுத்த பார்ட்டுக்கு போயிடலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அனலைசிஸ்குள்ள போனோம் அப்படின்னா இது ஒரு சின்ன ஸ்டோரி வழியா பார்க்கலாம். மகாராஷ்டிரால இதே விப்ரோ ஆரம்பிச்ச கிராமத்துல இருந்த ஒரு பணக்கார விவசாயி, எப்பவுமே ஏழை விவசாயி தானே சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்க ஓரளவு பணக்கார விவசாயி இருந்திருக்காரு. அவருடைய டெத்துக்கு அப்புறமா அவருடைய லேண்டை விற்கிறாங்க. அவருக்கு 4 பசங்க இருக்காங்க. அந்த லேண்டு 1970s காலகட்டத்தில் 80,000 ரூபாய்க்கு போகுது. அந்த டைம்ல அது அதிகமான அமௌண்ட் தான். ஸோ அதை 4 பிரிச்சு 4 பசங்களுக்கும் 20,000 ரூபாய் எடுத்துட்டு போறாங்க. 2 பசங்க அந்த பணத்தை வச்சுட்டு இந்த மளிகை கடை மாதிரி போடுறாங்க. ஒரு பையன் இங்க இருந்து அப்ராட் போயிட்டு அவருடைய வேலையை கண்டினியூ பண்றாரு. இன்னும் ஒருத்தர் மட்டும் வந்த 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் அவருடைய சொந்த ஊருக்காரர் தானே அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த விப்ரோ கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. அவர் அந்த 10,000 ரூபாயை இன்னி வரைக்கும் எடுக்கவே இல்லை. வெறும் 100 ஸ்டாக் வாங்குறாரு. இப்ப அதோட விலை 1300 கோடி ஆயிடுச்சு. அவர் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ரொமோட்டரா மாறிட்டாரு. இந்த கம்பெனி வளர வளர ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகி 100 ஸ்டாக் 1000 10,000 சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஏறிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த கம்பெனியோட வளர்ச்சி ஜஸ்ட் நார்மலா கிராமத்துல இருந்த ஒருத்தர் 10,000 ரூபாய் போட்டா இப்போ வரைக்கும் பெருசாக முடியும் அப்படிங்கிறப்ப இந்த ப்ரொமோட்டர் எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காங்கிறத இதை குறிக்குது. அடுத்தது இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஒண்ணுமே எத்திக்கல்ங்கிறத ப்ரூவ் பண்ற விதமா ரீசெண்டா அசிம் பிரேம்ஜியோட பசங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்ப அவங்க ஒண்ணு சொன்னாங்க, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எவ்வளவு கிஃப்ட்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே நான் டொனேஷனா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே எனக்கு ஒரு 1 crore rupeesக்கு கல்யாணத்துல கிஃப்ட் வந்துச்சு அப்படின்னா நான் என் கையில இருந்து இன்னொரு 1 crore ஆட் பண்ணி டோட்டலா அந்த 2 crores எல்லாருக்கும் டொனேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அதை செஞ்சும் காமிச்சாரு. ஸோ இவங்க சொசைட்டி மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு எத்திக்கல் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிளியரா தெரியுது. ஆனா இந்த கம்பெனி இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ மாதிரி வேகமா வளராது. அதுக்கும் முக்கியமான காரணம் இதே ப்ரொமோட்டர்ஸ் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 72% கிட்ட இருக்கு. இது ரொம்பவே அதிகம். நீங்க விக்கி எல்லா வீடியோலையும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோல்டிங் அதிகமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்லையும் டாட்டாவுக்கு 72% ஆஃப் ஹோல்டிங்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ஹோல்டிங் இருந்தாலும் டாட்டாஸ் அவங்களுடைய கம்பெனியை கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஆனா இந்த கம்பெனியை கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. எப்படின்னா இப்ப டாடா என்னதான் அந்த கம்பெனில ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கம்பெனி என்ன நடக்குது, யார் என்ன பண்ணான்னு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சிஇஓவை நிர்வகிக்க வச்சுட்டு அவர் கையில மொத்த ஃப்ரீடமும் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த விப்ரோ அப்படி கிடையாது. எவ்ரி 3 to 6 months அந்த சிஇஓ என்ன பண்றாங்க, கம்பெனி வளர்ந்துருக்கா அப்படின்ட்டு நூக் அண்ட் கார்னர் ரிசர்ச் பண்றாங்க. கிட்டத்தட்ட மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஒரு சிஇஓவா இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்பதான் அந்த கம்பெனியை அவர் ஃபாஸ்டா அக்ரெசிவா வளர்த்துட்டு போவாரு. இவங்க இது ஒரு ஃபேமிலி பிசினஸ் மாதிரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறதுனால இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் நமக்கு அக்ரெசிவ் எக்ஸ்பென்ஷன் வேணாம், ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நமக்கு காசு வந்தா போறோம் அப்படிங்கிறது இருக்கிறது. இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க டாடா கிட்டயோ இன்ஃபோசிஸ் கிட்டயோ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அக்ரெசிவ் growth இந்த கம்பெனில கிடைக்காதுங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்பெனி ஒரு கோர் ஐடி கம்பெனி. ஐடி அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேபரை சீப் காஸ்ட்டுக்கு வாங்கி அதை அதிக காஸ்ட்டுக்கு விற்கிறது தான். ஸோ நம்ம ஊர்ல இருக்கிற படிச்ச ஐடி ப்ரொஃபஷனல்ஸை ஹையர் பண்ணிட்டு அவங்கள அமெரிக்கா மாதிரியான ஃபாரின் யூரோப் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிடுறாங்க. அங்க ஹையர் ரேட்ஸை டாலர்ல சார்ஜ் பண்றாங்க. அதுல ஒரு அமௌண்ட்டை இவங்களுக்கு சம்பளமா தராங்க. ஸோ இந்த மார்ஜின் தான் இந்த கம்பெனி மெயினா ஓடுது.
ஸோ இந்த இன்ஜினியர்ஸ் பேசிக்காக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்கள் பார்க்குற ஆப்லேருந்து இந்த வீடியோலேருந்து ஈவன் எவ்ரி வெப்சைட்டும் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் இயங்குது. பட் இது அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் லிமிட் பண்ணிக்கூடாது. இது அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போகும். எல்லா கம்பெனிக்குள்ளேயும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்ஸ் இருக்கும். அவங்களுடைய எம்ப்ளாயிஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியுங்கிறது. மேபி அவங்களோட டேட்டா பேஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி கொலைட் பண்ணி காட்டக்கூடிய சில ஆப்ஸ்லாம் கூட பண்ணலாம். இதெல்லாமே விப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸோட லேப்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை சரி பண்ணுறதும் இந்த எம்ப்ளாயிஸோட வேலை தான். இதை தவிர இவங்க ஐடி சர்வீசிங், கிளவுட் சர்வீசிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மெயின் கஸ்டமர்ஸ் அமெரிக்கா அண்ட் யூரோப்ல இருக்கிறதுனால மோஸ்டா டாலர் இன்கம் இவங்களுக்கு வருது. அது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாவே இருக்கு. ஆனா இந்த கம்பெனி நாட் ஜஸ்ட் ஐடி கம்பெனி. நீங்க டெய்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனி தான் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தூர் சோப் இருந்திருக்கும் அண்ட் சந்தூர் பவுடர் பார்த்துருப்பீங்க. அதை பண்றது இந்த விப்ரோ கம்பெனி தான். அடுத்தது குளுக்கோவிட்டா போல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டி பார்த்துருப்பீங்க. அதுவும் இவங்க தான் பண்றாங்க. யார்ட்லே இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் சென்ட் அதுவும் இவங்க தான் பண்றாங்க. மேக்ஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே, அப்புறம் சந்திரிகா சோப் அதையும் இவங்க தான் பண்றாங்க. ஈவன் சேஃப் அண்ட் சாஃப்ட் வாஷ் அப்படிங்கிற டிட்டர்ஜென்ட்டும் விப்ரோலேருந்து இந்த எலக்ட்ரிக் பல்பு அண்ட் ஹேண்ட் வாஷஸ் எல்லாமே பண்றாங்க. ஸோ இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாகவே ஆக்ட் ஆகுது. ஆனால் விப்ரோவை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியில் நீங்கள் பெருசாக எந்த எஃப்எம்சிஜி கம்பெனியும் வாங்கலை, வெறும் ஐடி கம்பெனி தான் வாங்குறீங்க. இந்த எஃப்எம்சிஜி கம்பெனியை விப்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் மார்க்கெட்டில் லிஸ்டே ஆகலை. மேபி நாளைக்கு ஃபியூச்சரில் இந்த கம்பெனி மார்க்கெட் லிஸ்ட் ஆனால் விப்ரோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐபிஓட ஸ்பெஷல் சார்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட் லைக்லி அசின் பிரேம்ஜி ஃபேமிலி இதை ஐபிஓ லிஸ்ட் பண்ணாமே இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஏன்னா அது அவங்க பிரைவேட் கம்பெனி தான் நடத்த ஆசைப்படுறாங்களே. ஓகே, இப்போ நம்ம இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்குள்ள போயிட்டு இன்னைக்கு ஸ்டேட்ல இந்த கம்பெனியை வாங்கலாமா வேணாமாங்கிறத ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் கரண்டா 3 lakh crores இருக்கு. லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் 297 இருக்கு. இது ஸ்டாக் போனஸ் வந்ததுக்கு அப்புறமா ரீசெண்டா 500 ரூபாய் போயிட்டு இருந்துச்சு. ஸ்டாக் போனஸ் கொடுத்து பாதியா டிமாண்ட் குறைஞ்சிருக்கு. இவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 26.5 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ்க்கு பி ரேஷியோ 33ல இருக்கு, இன்ஃபோசிஸ்க்கு 29, ஹெச்சிஎலுக்கு 31, ஈவன் எல்டிஐ மைண்ட்ரிக்கு 40 இருக்கு. இவங்க மட்டும் தான் 26ல இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாவே கம்பேர் டு அதர் ஐடி கம்பெனிஸ் இவங்க அண்டர் வேல்யூடா தான் இருக்காங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரி பி ரேஷியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரியை 34 அப்படிங்கிறத ஆவரேஜ் பியா வச்சிருக்கு. ஸோ அவங்களுடைய இண்டஸ்ட்ரியோட கம்மியான ஆவரேஜ் தான் இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பார்த்தோம் அப்படின்னா 72.8% ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. 1% கூட இவங்க பிளட்ஜ் பண்ணவே இல்லை. ஸோ ப்ரொமோட்டர் பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது டெட் டு ஈக்விட்டி ரேஷியோவில் பார்த்தோம் அப்படின்னா 0.24ங்கிற ரேஷியோ இருக்கு. பட் இந்த டெட்டை நீங்க கன்சிடர் பண்ணிக்கவே வேண்டாம். ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற டெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,200 crores. இவங்க பேலன்ஸ் ஷீட்ல போயிட்டு அவங்களுடைய ரிசர்வ்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 80,000 crores வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற கடனை விட 4 மடங்கு அதிக காசை அவங்க சும்மா பேக்கெட்ல பேங்க்ல வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நாளைக்கே வேணும்னாலும் கடனை ஃபுல்லா இவங்க அடைச்சிடலாம். இதுக்கு மேல தேவைப்பட்டாலும் அவருடைய ஹோல்டிங்ஸ்ல ஜஸ்ட் 1% லிக்விடேட் பண்ணா மொத்த கடனையும் அடைச்சிடலாம். இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா கம்பெனி ஸ்டேட்மெண்ட்டா ஒரே லெவல் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ஆல்ரெடி வளர்ந்து முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்களுக்கு பெருசாக வளர்றதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஸோ ரீசனபிள் ரேட்ல தான் இந்த கம்பெனி வளரும். இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி சேல்ஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துட்டே போயிருக்கு. இதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் இப்போ டாலர்ல ரேட் கட்ஸ் வருது. அந்த மாதிரி டாலர் சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரி சின்ன ஒரு மைன்யூட் ப்ராப்ளம்ல இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். ஃபைனலாக இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 8% வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் 3% வளர்ந்துருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் கேகர் 11% இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18% இருந்திருக்கு. இதை நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இவங்களுடைய பி ரேஷியோ எப்படி கம்மியா இருக்கோ அதே மாதிரி இவங்களுடைய சேல்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய மற்ற ரேஷியோஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதுக்கு இது ஈக்குவலாக டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். மற்ற காம்படிட்டர்ஸ் வளர்ந்த அளவுக்கு இவங்க கண்டிப்பாக அக்ரெசிவாக வளரல அப்படின்னாலும் இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ப்ரொமோட்டர் இது ஒரு பிரைவேட் கம்பெனியாக நடத்துறது தான் இதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பட்டனில் ப்ரொமோட்டர் 72% வச்சிருந்தாலும் எஃப்ஐஐ டிஐஐ மட்டுமே 7-8% தான் வச்சிருக்காங்க. பப்ளிக் நம்ம தான் அதிகமான ஷேர்ஸை விப்ரோவில் வச்சிருக்கோம். இதுக்கு காரணம் எஃப்ஐஐக்கும் டிஐஐக்கும் கிளியராக தெரியும் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி தான் போகுதுங்கிறதுனால ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்காக தான் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இந்த கம்பெனியை பார்க்குறாங்க. ஓகே, அனாலிசிஸ்லாம் சரி. இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்தோம்னா இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நான் கிளியராக சொல்லிட்டேன். இவங்க ஒரு அக்ரெசிவாக வளரணுங்கிற பார்க்குற கம்பெனி இல்லை. ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்காக வேணா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே இப்போதைக்கு பி ரேஷியோ 20 கிடையாது, ஒரு 6 அதிகமாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு ஃபேர் வேல்யூக்கு கிட்டத்தட்ட இருக்கிற ரேட்டில் தான் இவங்க இருக்காங்க. நீங்கள் ஸ்டாக் போனஸ் கிடச்சதுக்கப்புறமா ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்த மாதிரி தெரியுது. மேபி 1-2 வேணா நீங்கள் ட்ரை பண்ணலாமே தவிர ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு சின்ன எக்ஸ்போசர் இதில் வச்சுக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த கம்பெனியை பற்றின என்னோட அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க. எஃப்ஐஐ இந்த கம்பெனி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த எஃப்ஐஐ பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எஃப்ஐஐ எப்படி ஆக்ட் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஹேவ் அ கிரேட் டே ஹெட். விக்னேஷ்.